ஹாய், நான் வினோத். ஒரு பெரியவர் உங்ககிட்ட உதவின்னு வந்து கேட்டு நின்னா நீங்க என்ன பண்ணுவீங்க? ஒண்ணு முடியும், இல்ல முடியாது அப்படின்னு பண்ணுவீங்க. பெரியவருக்கு உதவி செய்யற மாதிரி செஞ்சுட்டு அவருகிட்ட இருந்தே காசை வந்து திருடிட்டு போயிருக்கான் கிட்டத்தட்ட 25,000 ரூபாய். அந்த பெரியவர் ஒரு ஏடிஎம் மிஷின்ல போயிட்டு அவருக்கு எடுக்க தெரியல, ரொம்ப வயசானவர், அவருக்கு ஏடிஎம்ல ஒண்ணுமே தெரியல. அவரு என்ன கேட்டிருக்காருன்னா மினி ஸ்டேட்மெண்ட் எடுத்து கொடுக்க சொல்லியிருக்காரு. ஃபர்ஸ்ட் அவனும் என்ன பண்ணிருக்கான், மினி ஸ்டேட்மெண்ட் எடுத்து கொடுக்கற மாதிரி எடுத்துட்டு அப்படியே அழகா நைஸா அந்த கார்டை எடுத்து அவனோட கார்டை வச்சு அப்படியே மாத்திருக்கான். கார்டை மாத்துற வேலையை பார்த்துட்டு என்ன பண்ணிருக்கான் அப்படின்னா, அப்படியே அவது மூலியமாவே அந்த பின்ன போட வச்சு 25,000 ரூபாய், சும்மா இல்லைங்க, அந்த பெரியவரோட கஷ்டப்பட்டு உழைச்ச காசு 25,000 ரூபாய் ஆட்டையை போட்டு போயிருக்கான். இந்த மாதிரி ஒரு கேவலமான பொழப்பெல்லாம் அவனுக்கு தேவையா சொல்லுங்க? இந்த பெரியவர்கிட்ட இருந்து 25,000 ரூபாய் அடிச்சுட்டு போய் இவன் என்னத்த அப்படி வாழ்ந்துட்டு போதான்? இந்த மாதிரி கேவலமான பொழப்ப பொழைக்கிறதுக்கு எங்கன்னா போய் பிச்சை எடுக்கலாம் அவன்லாம். இல்ல மூஞ்ச மறைச்சிட்டு கேப்லாம் போட்டு வந்திருக்கான் ஏடிஎம் குள்ள. கேமரா எதுக்குன்னு தெரிஞ்சு இந்த வேலையை தெரிஞ்சு செஞ்சானா இல்ல அந்த நேரத்துல வந்து சடனா செஞ்சானான்னு தெரியல. ஆனா ஒரு பெரியவர் ஏமாந்தாதுன்றதுனால இப்படிலாம் பண்ணக்கூடாது. பாவமா இருக்கு அந்த பெரியவர் பார்க்கறதுக்கு. ரொம்ப வயசானவரா இருக்கு, கிட்டத்தட்ட 70 வயசுக்கு மேல இருக்கும். இந்த மாதிரி கேவலமான புத்தி உள்ளவனங்கள் எல்லாம் பார்த்தாலே சும்மா பளின்னு சப்பு சப்புன்னு அப்புன்னு தோணுது. உங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்டயும் இந்த வீடியோ எல்லாம் ஷேர் பண்ணுங்க. யாருன்னா அந்த மாதிரி பண்றது உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா அவனை அங்கேயே நிக்க வச்சு பொழந்து எடுத்துருங்க. இதே போல மோர் இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ்க்கு நம்ம சேனல் மறக்காம ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஓகே, பட்டா.